ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு. இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட் அவுட் ஆகிருக்கு. இந்த சிபிஎஸ்சி ரிசல்ட்டு எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகுது நம்மளை? சார் கொடுமையா சிபிஎஸ்சி வேறு வரானுங்களா அப்படின்னு நினச்சி ஸ்டேட் போர்ட் பசங்க நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாப்பா டிஎன்இஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லா போர்டுமே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ சிபிஎஸ்சி மாணவர்கள் 10,000 to 15,000 மெம்பர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு வருஷமும். ஸோ இவங்க வந்து இம்பேக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்மளுடைய மார்க் அவ்வளோ இம்பேக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து ஐயோ இவனுங்க வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி விட்டானுங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, இவங்களுக்கு வேறு ஈஸியாக கேட்டுருங்க நமக்கு கஷ்டமாக கேட்டுருங்க, அப்படி கிடையாது. சிபிஎஸ்சி பொறுத்த மட்டும் டிஜிட்டல் கரெக்ஷன் முறையே அவங்களுக்கு வேறு கம்ப்யூட்டரைஸ்டு கரெக்ஷன் இப்போது. ஸோ அதில் வந்து ரிசல்ட் வந்து அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க கட் ஆஃபு, ஒரு சிலருக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது, நான் நினச்சதை விட மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிபிஎஸ்சி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் இருக்குது. போன வருஷத்தோட 3% கம்மியாக தான் பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது 85.20% தான் பாஸ் பர்சன்டேஜ், போன வருஷம் 88%. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிஜிட்டல் கரெக்ஷனால் கூட இருக்கலாம். ஏன்னா வயசானவங்க தான் வயசானவங்கள கரெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரைஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் 2 நாள் பண்ணுறப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் இப்படியே மாறி போச்சு. சரி ஓகே விடுங்க. கட் ஆஃப் டிக்ரீஸா இன்க்ரீஸா சிபிஎஸ்சி பொறுத்த மட்டும் இந்த கட் ஆஃப் ஸ்டேட் போர்டை இம்பேக்ட் பண்ணுமா எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 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 விதத்தில் அப்படியே வைப்ரேஷனில் இருக்கும். ரிசல்ட் வந்ததுலேருந்து கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸாக காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் போட்டாங்க. நிறைய பேர் அட்மிஷன் போட்டாச்சு. கவுன்சிலிங்க்கு யாருக்குமே உடன்பாடு கிடையாது. இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் வேணால் நிறைய பேர் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணது கம்மியாக தான் பண்ணியிருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இந்த 2 லட்சம் சீட் என்ன ஆக போதோ கவர்மெண்ட் கோட்டாவில். ஓகேங்களா? சரி, என்ன எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இம்பேக்ட் பண்ணியிருக்கா இல்லையானோ பார்த்துருவோம். சிபிஎஸ்சி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 15,40,934 பேர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகியிருக்காங்க. அப்பியரன்ஸ் வந்து 17 லட்சம் பேர். கேர்ள்ஸில் வந்து 88.86% பாஸு, பாய்ஸில் வந்து 82.13 பாஸு. எப்போவுமே தெரிஞ்சிடும். 95% வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவங்க 17,113 பேர் தான். 17,113 பேர் தான் 95% மார்க் எடுத்திருக்காங்க டோட்டலாக. அப்போது ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. 15 லட்சத்தில் இவ்வளோ பேர் தான் 95% மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 15 லட்சத்தில் 94,000 பேர் தான் 90% மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ ரொம்ப கம்மி இல்லவா? அப்போ ரொம்ப டிப்பாக இருக்குது. சரிங்களா? ட்ரிவாண்ட்ரம் தான் எப்போவுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு 95.62% பாஸ் பர்சன்டேஜ். சென்னை 2வது 93.84%. பெங்களூரு 93.19%. இதெல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் ஃபார் சிபிஎஸ்சி. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் அந்தளவுக்கு ஒரு விஷயமும் அசைக்க முடியாது. நம்ம கட் ஆஃப் எதுவுமே பிடிச்சி இழுக்காது. சரிங்களா? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, டிக்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. எதுவுமே பண்ணாது. வேணால் ஒரு 0.5 1 வேணால் நகர்த்தலாம் மேபி, அவ்வளோதான். ஏன்னா அவங்களோட அப்ளிகேஷனும் அவ்வளோ வராது. இப்போ லட்சக்கணக்கில் வருதுன்னா நம்மளோட பிடிச்சி இழுக்கலாம். அவங்களோட அப்ளிகேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் ஒரு தோராயமாக சொல்ல போனோன்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் தான். கட் ஆஃப் டிக்ரீஸை எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. 190லேருந்து 200க்குள்ளே 0.5 வேணுன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. திரும்பவுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது சிபிஎஸ்சிக்கு. ஸ்டேட் போர்டு கட் ஆஃப்க்கு எந்த வித பாதகமும் வராது. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சிக்கு சொல்லிட்டு இருக்கேன். 190லேருந்து 85க்கு 1% வந்து டிக்ரீஸ் ஆகும். 185 150 வந்து 1.5 டிக்ரீஸ் ஆகும். 180லேருந்து 170 2 டிக்ரீஸ் ஆகும். 170 150 2.5 டிக்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஸ்டேட் போர்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போவோம். 150 கீழே ஹியூஜ் லெவலில் டிக்ரீஸ் ஆகும். 130 கீழே அப்படியே இருக்கும் ஒரு சில சமயம் சொன்னோம். ஆனால் 130 கூடயே ரொம்ப டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு. சரிங்களா? அதாவது இப்போ போன வருஷம் 100 கட் ஆஃப்க்கு வந்து ஒரு கல்லூரி கிடச்சிருக்குன்னு இந்த வருஷம் 90 கட் ஆஃப்க்கே கிடைக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்டோடது. இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட சிபிஎஸ்சி ரிசல்ட் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது அண்ட் மோரோவர் நம்மளுடைய ரிசல்ட்லேருந்து எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த அளவுக்கு ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன்.
ஸோ நம்மளோடதுலேருந்து இப்போது சிபிஎஸ்சி பசங்களே எடுத்துக்கலாமே 180 170. ஸோ இந்த ரேஞ்சில் 185க்கு போன வருஷம் கிடச்ச காலேஜ் இந்த வருஷம் அவனுக்கு வந்து 183 கிடைக்கும். அதுதான் அங்கே சொல்ல வரேன். ஸோ டிக்ரீஸ் ஆகுது. 170 150 2.5, 150 120 3 டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ஸ்டேட் போர்டோட ரிசல்ட்டை விட அடி வாங்கியிருக்கு, அதை விட இவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டேட் போர்டோட டிக்ரீஸ் ரேஞ்சு 190 to 200, அவங்களுக்கும் 1% 1 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்களுக்கு வந்து 0.5 டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான மாற்றமும் அவ்வளோ வராது. இதுலேயும் மாற்றம் கம்மியாக தான் வரும், இதுலேயும் மாற்றம், மார்க் அதிகமாக எடுத்தாலும் மாற்றம் அவ்வளோ வராது. இதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் வரும், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். மித்தபடி சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் ஒரே மாதிரி மார்க் தான் எடுக்க போகிறாங்க. 150லேருந்து 120 வந்து 3 டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 120 பிலோ வந்து ரிமைன் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக அவங்க வாழ்க்கையில் விளையாண்டுருக்குன்னு தான் சொல்லணும். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி மார்க் வந்து ஸ்டேட் போர்டு மார்க்கை கட் ஆஃபை இம்பேக்ட் பண்ணுமா, அவங்களுடைய கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுமான்னு கேட்டால் எந்த விதத்துலையும் பாதிக்காது. அந்தளவுக்கு பாதிப்பு உண்டாகாது. தைரியமாக எல்லாருமே கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம். அண்ட் சிபிஎஸ்சி மாணவர்களும் நான் சொல்கிற ஒன்றே விஷயந்தான், விஐடியாக இருக்கட்டும், அமிர்தா இருக்கட்டும், இல்லை வந்து ஜேஇ எழுதி சிசாப் கவுன்சிலிங், இல்லை வந்து ஜோசா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நல்லா சொல்கிறேன், அதுலெல்லாம் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, சரிங்களா? ஏன்னா மார்க் ரொம்ப டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து 150 கீழே டிஎன்இஏ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 150க்கு மேலே இருந்தால் ஓகே. 150 கீழே இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி இருந்தால் ஓகே. 150 கீழே இருந்து பிசி எம்பிசி பிசிஎம் ஓசியாக இருந்தால் நீங்கள் நினச்ச கோர்ஸு நினச்ச காலேஜில் டாப் காலேஜில் கிடைக்காது. கொஞ்சம் கீழே இருக்க கல்லூரியில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். சிபிஎஸ்சி மாணவர்கள் அமிர்தா விஐடி போன்ற கல்லூரிகள் ட்ரை பண்ணிவிட்டு வெறும் நம்ம டிஎன்இயில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கல்லூரிகளில் கீழே இருக்க கல்லூரியில் படிக்கிறதுக்கு என்னமோ நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன், 150 கீழே வரும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் காலேஜ் கிடைக்காது. ஸோ வேணால் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, இது போன்ற ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், இது போன்ற கோர்ஸுகள் எடுக்கும்போது மேபி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 150 கீழே. அண்ட் மோரோவர் யாராவது மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 140 கீழே இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓகே, பல லட்சங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா போய்க்கலாம். இல்லை சார் நான் கவுன்சிலிங்லேயே ஏதோ ஒரு காலேஜ் எடுத்தால் போதும், எனக்கு வந்து டீசெண்டான காலேஜ் வேணும், நல்ல ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜாக நான் எடுத்துக்கிறேன், என்ன கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 140 கீழே வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய கல்லூரி கிடைக்காது, அதுதான் உண்மை. சிபிஎஸ்சி மாணவர்கள் சொல்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து விஐடி, அமிர்தா, சிசாப், ஜோசா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க, இல்லை வந்து ஏன்னா அதுலேயே 75% மார்க் கேட்குறாங்க. நீங்கள் டோட்டலாக 75% இருந்தீங்கன்னா ஓகே. இப்போ மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் மெயினாக 75% கேட்குறாங்க. நீங்கள் அதுலேயும் 75% இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ 140 கிலோவும் கண்டிப்பாக டிஎன்இஏ தான் வருவீங்க. ஸோ டிஎன்இஏல ஒரு வேளை உங்களுக்கு போகணுன்னா போய்க்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள், நல்ல சீட்டே கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற பிஹெச்டி ஐடெக்கு, இல்லை வந்து ஒரு எஸ்எஸ்என்லாம் வராது, இல்லை வந்து சென்னை இன்ஸ்டியூட்டு, ராஜலக்ஷ்மி, இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுறேன்னா கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஓவராக வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை எழுதி வைங்க. சிபிஎஸ்சி மாணவர்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம், ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் ரொம்ப பேனிக்கில் இருக்கீங்க. என்ன பேனிக்கும் தேவையில்லை. இந்த வருஷம் 2024 நடந்த மாதிரி தான் நடக்க போகுது. அதை விட கீழே தான் நடக்க போகுது. அதை விட கம்மியாக இருக்குது. ஹியூஜ் கட் ஆஃப் டிக்ரீஸு. ரேங்க் லிஸ்ட் வந்தால் படன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பொறுமையாக அப்ளிகேஷனை போட்டு வெயிட் பண்ணுங்கள், வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் புரியும், சரியா? தயவு செய்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, எல்லா விஷயமும் புரியவும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது சிபிஎஸ்சி ரிசல்ட், ஸ்டேட் போர்டு ரிசல்ட்டை, கட் ஆஃபை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.